தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமஹ. ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பினை துவக்குகின்றோம். ஸ்ரீமத் பகவத்கீதா 3வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாஸ்வநிஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. பகவான் கிருஷ்ணர் கிட்டத்தட்ட 20வது ஸ்லோகத்திலிருந்து 28வது ஸ்லோகம் வரைக்கும் லோக சங்கிரகம் என்கின்ற மகத்தான ஒரு விஷயத்தை நமக்கு விளக்கினார். அந்த 29வது ஸ்லோகத்தில் பிரகிருதி மற்றும் தனி மனித காரியம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ காரியங்கள் பண்ணுறோம். ஆனால் பிறந்ததுலேருந்து நம்ம அந்த காரியம் பண்ணுறச்ச நம்ம தான் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு தான் பண்ணுறோம். நான் பிளான் பண்ணுறேன், நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், நான் தான் வழி நடத்துகிறேன், நான் தான் இந்த காரியத்தை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறோம். ஆனால் பிரகிருதி தான் செய்கிறது, நீ செய்யவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு உண்மையை போட்டு உடைச்சிடுறார். அதுதான் சொல்கிறார், பிரகிருத்தேர் குணசம்மூடாக சஜ்ஜந்தே குணகர்மசு தான கிருஸ்தன விதோ மந்தான் கிருஸ்தன மின்ன விசாலையேத். பெரிய உண்மை அது. நீ நடத்தலைப்பா, உன்னுடைய வாழ்க்கையானது இன்னொரு சக்தியினுடைய கையில் சிக்கி வழி நடத்தப்படுகிறது. அப்படிதான் சொல்லணும், அது சிக்கி வழி நடத்தப்படுகிறது. ஏனென்றால் அந்த சக்திக்கு பெயர் பிரகிருதி தத்துவம் என்று கூறப்படுகிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்தாலும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். பிரகிருதி என்றாலும் மாயை என்றாலும் அவித்யா என்றாலும் ஒரே ஒரு சக்தியினுடைய பல்வேறு விதமான விளக்கங்கள், அவ்வளவுதான். அப்போ அவித்யா என்பது என்ன அப்படின்னா, பிரகிருத்தியினுடைய அந்த சக்தி என்னுடைய மனம் புத்தியில் இருந்து கொண்டு என்னை ஆட்டுவிக்கிறது இல்லையா, அந்த சக்திக்கு பெயர் அவித்யான்னு சொல்லுவோம். அவித்யா என்றால் என்ன? வித்யா என்றால் ஞானம், அவித்யா என்றால் என்ன? அஜ்ஞானம். அப்போ வித்யா ஞானம், அவித்யா அஜ்ஞானம் எல்லாம் ஒன்று தான். அஜ்ஞானம் அப்படின்னு சொன்னாலும் அது அவித்யாவைத்தான் குறிக்கிறது. அஜ்ஞானம் என்பது ஞான சூன்யம் என்று பொருள்படுகிறது. ஆனால் ஞான சூன்யம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடணும்னு கேட்டால், தவறான ஞானம், ஒரு கயிறை பார்த்து அது கயிறு அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டால் அது சரியான ஞானம். அந்த கயிற்றை பார்த்து இது பாம்பு என்று நாம் புரிந்து கொண்டால் அது தவறான ஞானம். இந்த தவறான ஞானத்தை தான் அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரமானது சொல்லுகிறது. எல்லாரையும் ஞான சூன்யம்னு சொல்கிறதே கிடையாது. இந்த அவித்யாவின் காரணத்தினால், ஏன்னா நம்மக்கிட்ட அந்த டிவைஸ், பாடின்னு ஒரு டிவைஸ் கொடுத்துருக்கு இல்லையா, சரீரம் என்கின்ற இந்த நம்முடைய கருவியானது ஃபுல் பொட்டன்ஷியலாக இல்லை. இப்போ ஒரு காரியம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? நம்ம பண்ணுற அந்த செயலுக்கு என்ன வேணும்னு கேட்டால் தெளிவான சிந்தனா சக்தி, பிறகு தெளிவு, அதாவது குறிக்கோளின் மீது இருக்கக்கூடிய தெளிவு, பிறகு நான் எப்படி வழி நடத்த வேண்டும், ஒரு பிளான் பண்ணுறோம்னா அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோங்கிற தெளிவு, அதன் பிறகு அதனுடைய விளைவினை பற்றிய தெளிவு, இது அத்தனையும் இருந்தால் தானே ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியும். ஆனால்
எனக்கு ஏற்பட்ட இந்த 3 வகைப்பட்ட ஞானம், குறுக்கோளி ஞானம், அதை செய்யக்கூடிய அந்த வழிமுறையினுடைய ஞானம், பிறகு இந்த விளைவுகளை பற்றிய ஞானம், இந்த 3மே நம்மக்கிட்ட முழுமையாக இல்லை. அப்படி முழுமையாக இல்லாத பட்சத்தில் நாம் ஒரு காரியம் பண்ணினா இது கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதை. நமக்கு என்ன பண்ணுறோம், எதற்காக பண்ணுறோம், ஏன் பண்ணணும், ஏன் இப்படி, எல்லாருமே சூழ்நிலை கைதிகள். அதைத்தான் குறிப்பிடுறார். எல்லாருமே சூழ்நிலை கைதிகள். ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கேட்கல, உனக்கு இதுதான் வேண்டும் அப்படின்னு சொல்லி திணிக்கின்றோம். அந்த குழந்தைக்கும் அதற்கு ஒரு குழப்பமான நிலையில் இருக்கும்போது, ஓஹோ இதுதான் நமக்கு வேணும் போல தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அப்படியே வளர்ந்துடும். அப்போது வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்கிறேன்னு கேட்டால், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நான் ஆர்கிடெக்சர் ஆகணும், இல்லையா இப்போல்லாம் என்ன ஐடி ஃபீல்டுக்கு போகணும், இல்லை அப்ராடுக்கு போகணும். அப்போ அதுலேயுமே பிரச்சனை வந்துடுச்சு. அப்ராட்லலாம் சரியாக இல்லை. இப்போ இந்தியாவிலையும் வர முடியாமல், அங்கேயும் போக முடியாமல் ஒரு குழம்புன நிலையிலேயே இருக்கின்றோம். அப்போது குறிக்கோளில் தெளிவின்மை, அதனுடைய வழிமுறையிலும் தெளிவின்மை, பிறகு என்ன இதனுடைய விளைவுகளிலும் தெளிவின்மை, இது நம்மளை சூழ்நிலை கைதியாக மாற்றுகிறது. அப்போது பிறந்த குழந்தையை பார்த்துக்க வேண்டிய கட்டாயமானது பெரியவர்களுக்கு இருக்கிறது. அது ஒரு சூழ்நிலையில் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி விடுகிறது. எப்படி ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளையும் குடும்பத்தையும் பார்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்களோ, அதே போல் அந்த குழந்தைகளும் தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எழுதப்படாத விதியாக நம்மை நெருக்குகிறது, கழுத்தை பிடித்து நெருக்குகிறது. ஒரு சொசைட்டியில் பிறந்துட்டால் அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அப்புறம் வித்தியாசமாக போனால் நிறைய எதிர்ப்புகளை சந்திக்கணும், அது ஒரு நிர்பந்தம். ஆக எந்த விதத்தில் பார்த்தாலும் என்னால் சுதந்திரமாக செயல்பட முடிகிறதான்னா முடியலை. அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்னு கேட்டால், நிர்பந்தம் எதுவும் நம்மை இயக்குகிறது. அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி 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 கடைசியில் நல்லா நம்ம யோசனை பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம ஒரு பலிகடா, இன்டெலிஜென்ட் பலிகடா அப்படின்னு தெரியும். பலிகடான்னா என்ன? அதனுடைய வெறுப்பை யாரும் மதிப்பதில்லை. அதை அந்த பலிகடா யாரும் எதையும் கேட்க மாட்டார்கள். அவரை கொண்டு போய் பலி ஸ்தானத்தில் நிறுத்தி வச்சு பலியாக்கிவிடும், அவ்வளவு. அந்த மாதிரி இந்த இயற்கையில் யாருமே நம்மை கேட்பதில்லை. நம்முடைய உள் உணர்வு என்ன யோசிக்கிறது, எனக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்பதை பற்றி இந்த சமுதாயமானது கவலையே படலையே அப்படின்னு தோணும். அது சாஸ்திரம் கொஞ்சம் புரிய புரிய புரிய, அட ராமச்சந்திரா இவ்வளோ அழகாக இங்கே சொல்லி இருக்கிறது, ஏன் இவ்வளவு குழப்பங்கள் அப்படிங்கிறதும் தோணும். இதோ கட்டாயிடுச்சு. அதுதான் நம்முடைய கர்ம பலனாக நம் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இவர் சொல்கிறார். நீ பிறந்துட்ட, நீ பிறந்த உடனே பிரகிருதி தான் உனக்கு சரீரம், மனம், புத்தி மற்றும் உலகங்கள் இவைகள் அத்தனையையும் கொடுத்திருக்கிறது. இவைகள் அத்தனைக்கும் ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையே உனக்கு பந்தமாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த சரீரத்துக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது. அது என்ன? சிறு வயதிலிருந்து என்னுடைய பழக்க வழக்கங்களினாலும், இதற்கு கொடுக்கப்பட்ட உணவுகளினாலும், இதற்கு கொடுக்கப்பட்ட ஞானங்களினாலும் இது இவ்வாறு இந்த சரீரமானது வந்திருக்கிறது. இதை நான் டக்குன்னு மாற்றிட முடியாது. எப்படி அர்ஜுனன் மாற்றணும்னு நினைச்சான் இல்லையா? அதாவது காட்டில் இருந்தப்போ கூட, காட்டில் இருந்தால் என்ன, யாரும் ராஜாங்கத்தில் நீ இந்த டியூட்டியை பண்ணலை அந்த டியூட்டியை பண்ணலைன்னு கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் காட்டில் உட்காந்துட்டு அர்ஜுனன் எப்போ பார்த்தாலும் தன்னுடைய அம்பை பட்டை தீட்டி கொண்டே இருந்தான் இல்லையா? எதற்காக? போருக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கிட்டத்தட்ட 12 வருடங்களும் என்ன பண்ணி கொண்டு இருந்தார்கள் என்றால், போருக்கான ஆயுத்தத்தை, அதற்காக தபஸ் பண்ணுறது, அதற்காக தியானம் பண்ணுறது, அதற்காக பயிற்சியில் ஈடுபடுவது, இப்படியே கழித்த அர்ஜுனன் போரில் நான் ஒரு ஞான வாழ்க்கையை, அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன்னு சொல்லும் பொழுது அங்கு கான்ட்ரடிக்ஷன் வருகிறது. அதைத்தான் சொல்லுகிறார். நீ தவறாக முடிவு எடுப்பதும் உன்னை படுகொழியில் தள்ளும். அப்போ நம்ம பண்ணுற காரியத்தில் நமக்கு தெளிவு இல்லை, நமக்குத்தான் பிரச்சனை. அந்த தெளிவு ஏன் இல்லை அப்படிங்கிறத தான் குறிக்கிறார். ஏனென்றால் அது பிரகிருத்தியினுடைய பிடியில் உன்னுடைய சரீரம், மனம், புத்தி இவைகள் இருப்பதினால். இப்போ இதை எப்படி நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்துவது அப்படின்னா, அதற்குத்தான் 5 கண்டிஷன்ஸ் சொன்னார் அவர்.
30வது ஸ்லோகத்தில் அவர் என்ன சொன்னார்? மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா வித்யஸ்வ விகதஜ்வரா சொன்னாரா இல்லையா? அப்போது இந்த 5 கண்டிஷன்ஸும் ஒரு கட்டளைகள் மாதிரி. நீ ஒரு கர்மத்தில் ஈடுபடுறியா, பகவானை சார்ந்து பண்ணு. ஏன்னா தனக்கு மேலேயும் ஒரு சக்தி இருக்குது. இந்த பிரகிருதிங்கிறதே நம்மை ஆட்டுவிக்கின்ற சக்தி. இந்த ஆட்டுவிக்கின்ற சக்தியிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் இதற்கும் மேல் இருக்கக்கூடிய சக்தியாக கடவுள் தன்மையை புரிந்து கொள்வது அவசியமாகிறது. ஆனால் இதை நேரடியாக சொல்லலை, என்னிடத்தில் சரண் அடைந்துன்னு தான் சொன்னாரே ஒழிய ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. முதல்ல 6 அத்தியாயங்கள் ஈஸ்வரனை பற்றி அப்படியே லைட்டாக ஒரு கோடு கழித்து தான் காண்பிக்குமே ஒழிய இது ஈஸ்வரனை நீ உணர்ந்து கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னெல்லாம் இங்கே சொல்கிறதில்லை. அது எப்போருந்து ஆரம்பிக்கும் என்றால் 6வது அத்தியாயம் முடிந்த பிறகு 7வது அத்தியாயம். 6வது அத்தியாயம் என்னன்னு கேட்டால் ஆத்ம சம்யம யோகம் அல்லது தியான யோகம் என்று கூறப்படுகிறது. அந்த அத்தியாயத்தில் ஒரு மனிதன் தன்னை பற்றி முழுமையாக உணர்ந்து கொண்டு தன்னில் தானே லயமாகக்கூடிய பக்குவத்தை அடைகிறான். அந்த பக்குவத்தை அடைந்த பிறகு இந்த உலகத்தை பற்றியும் இந்த உலகத்தை ஆட்டுவிக்கின்ற அந்த கடவுள் சக்தி, பிரகிருதி தத்துவம் இவைகளை பற்றியும் நாம் படிக்க இருக்கின்றோம். அதனால் பொறுமையாக இருக்க வேண்டும். எல்லா விடயத்தை பற்றியும் பகவத்கீதாவானது நமக்கு மிகவும் தெளிவாக பொறுமையாக விளக்க காத்திருக்கின்றது. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒரு வகுப்பில் அட்டன் பண்ணி பார்க்கறது கொஞ்சம் ஏதோ குழப்பற மாதிரி தெரியறது. இந்த காலத்துக்கெல்லாம் சரி வருமா என்ன? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதாக சொல்லுகிறார்கள் அப்படின்னு நம்ம மனசு என்ன பண்ணுவோம்? அப்படியே கருவும். சரி, இதை விட்டுட்டா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் வேறு என்னத்தையாவது கேட்போமா? ராமாயணம் கேட்டு பார்ப்போமா? அது ஒரு போரிங்காக இருக்குது. இந்த காலத்தில் யார் ராமாயணத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் மாதிரிலாம் இருக்கிறா அப்படின்னு அதுக்கும் சப்பக்கட்டு கட்டும் மனசு. அப்போ நம்முடைய மனமானது எங்கும் நம்மை அனுமதிக்காது. அப்போ அந்த மனதை நம்ம ஒரு நிலை நிறுத்த வேண்டும் அப்படின்னா ஈஸ்வரனுடைய அருள் வேண்டும். அதனால தான் மை சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, என்னிடத்தில் சரணடைந்து. என்னிடத்தில் என்றால் இந்த இடத்துல ஈஸ்வரனிடத்தில். உடனே சொல்லிடக்கூடாது இந்த கிருஷ்ணனுக்கு எவ்வளோ அகங்காரம் பார்த்தியா, தன்னையே கடவுள்னு நினச்சிட்டார் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கப்படாது. நீயுமே கடவுள் தான் அப்படிங்கிறது தான் வேதாந்தம். ஆனால் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டேன், நான் இந்த அண்டச்சராச்சரத்தை மாற்றி அமைக்க போகிறேன் அப்படின்னுலாம் சொன்னால் அது அசடுன்னு அர்த்தம். நம்முடைய சொரூபமும் கடவுள் தன்மையிலிருந்து வேறு அல்ல. அதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை. அப்போது அந்த நம்முடைய நிஜ சொரூபமானதும் இந்த சரீரமானதும் கடவுள் தன்மையிலிருந்து வேறு அல்லன்னு தெரிந்தவுடன் நம் சரீரம் மனசு புத்தியின் மீது மதிப்பு வரும். பயத்தை கொடுக்கக்கூடிய இந்த சரீரமானது பயத்தை தராது. அதே போல் உயிர்கள் அத்தனையும் பார்க்கும் பொழுது ஒரு பணிவு வரும். பணிவும் தெளிவும் அமைதியும் இதுதான் கூட வேண்டும். அதனால தான் கடவுள், நான் கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறத தவறாகத்தான் அத்தனை பேருமே டிரான்ஸ்லேட் பண்ண. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னால் டைரக்ட் மீனிங் என்ன? நான் பிரம்மனாக இருக்கிறேன். எப்படிப்பட்ட பிரம்மனாக இருக்கின்றேன்? நான் என்பது என்ன? இருப்பது என்பது, பிரம்மனாக இருப்பது என்பது என்ன? அகம் பிரம்மாஸ்மின்னு தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய நான் கடவுளாக இருக்கிறேன்னு சொல்லப்படலை. அங்கே கடவுளுக்கு பதில் பிரம்மன் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மன் அப்படிங்கிறது கடவுளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறத யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணுறதில்லை. இதை நம் நாட்டில் பிறந்து நம் நாட்டினுடைய கலாச்சாரத்தில் வளர்ந்தவர்களே தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது வேறு நாட்டிலிருந்து வரக்கூடிய அல்லது வேறு கல்ச்சர்லேருந்து, அதாவது சம்பிரதாயத்திலிருந்தோ கலாச்சாரத்திலிருந்தோ வருபவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? அகம் பிரம்மாஸ்மி புரியணும்னாக்கா தத்துவமசி புரியணும். தத்துவமசின்னா என்ன சார் அப்படின்னா, நீ அதுவாக இருக்கிறாய், நான் பிரம்மனாக இருக்கிறேன் அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளணும். இது என்ன, இதுவே குழப்பமாக இருக்கிறது, இது அதை காட்டிலும் குழப்பமாக இருக்கிறதுன்னு கேட்டால், நீ அதுவாக இருக்கிறாய். நீ ஜீவனாகிய நீ, உணர்வு சுரூபமாகிய நீ சரீரம் மனம் புத்திகளுடன் இருந்து கொண்டு இருந்தாலும் அந்த பரம்பொருள் சொரூபமாகிய இந்த அண்ட சராச்சரங்களுக்கே காரணகர்த்தாவாகிய அந்த கடவுள் தன்மையினுடைய ஒரிஜினல் சொரூபமாகவும் விளங்குகிறாய். இதை புரியறதா? அப்படியே குழப்பமாக இருக்கிறது இல்லையா?
அதனால தான் படிக்கணும். அந்த தத்துவம் அசி என்பதற்காக அந்த நீ என்கின்ற பதத்திற்கு 6 அத்தியாயங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த முதல் 6 அத்தியாயங்கள் எதை பற்றி சொல்லுகிறதுன்னு கேட்டால், நீ என்கின்ற பதத்தினால் குறிப்பிடப்படுகின்ற என்னால் நான் என்று உணர்ந்து கொள்ளப்படுகிற அந்த ஒரு சமாச்சாரத்தை பற்றி தான் இவ்வளவு தெளிவாக விளக்குகிறது. அப்போ பகவத்கீதையில் நிறைய ஏதோ சப்ஜெக்டாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா அத்துணையும் என்னை சார்ந்தது, என்னை பற்றியதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்மம் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்கிறது. கர்மத்தினுடைய பலன் யார் அனுபவிக்கணும்? நான் தான் அனுபவிக்கணும். இந்த கர்ம பலத்தை அனுபவிக்கும் பொழுது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன்? அடிமையாக இருக்கின்றேன். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், சொஃபஸ்டிகேட்டடான ஸ்லேவாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன? பட்டாட்டோபமான மிகவும் அழகான சூழ்நிலையில் அமைக்கப்பட்ட, அதாவது சொகுசான சம்சாரியாக அடிமையாக இருக்கிறேன்னு அர்த்தம். சொகுசான அடிமைன்னு அர்த்தம். இந்த சரீரம் தான் லக்ஸுரியஸ்ட் பிளேஸ்ன்னு ஹோட்டலும் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் எவ்வளோ லக்ஸுரி. இப்போல்லாம் 7 ஸ்டார் இருக்கிறது, அதுக்கு மேலே ஸ்டார் இருக்கிறதான்னு தெரியல. அங்கே போனோடனே எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும், எல்லாமே அவ்வளோ சௌகரியமாக எல்லாம் செய்து கொடுப்பார்கள். ஆனால் சரீரம் போன்ற ஒரு சௌகரியமான ஒரு இடம், இருப்பிடம் ஜீவனுக்கு கிடையாது. அதுபோல் சொகுசான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அடிமையாக வாழ்க்கையை தொடர்பவனே ஜீவன் அப்படின்னு சொல்லி, இந்த அடிமைத்தனம் என்பது ஏன் ஏற்பட்டது, இதிலிருந்து விடுபடக்கூடிய ரகசியம் என்ன, இதையெல்லாம் சொல்லுகிறது பகவத்கீதை. அதனால தான் நீ என்று குறிப்பிடப்படுகின்ற அனைத்து மக்களினாலும் நான் நான் என்று அனுபவிக்கப்படுகின்ற தன்னுடைய சொரூபத்தை பற்றி 6 அத்தியாயங்கள் பேசுகின்றன அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அடுத்த 6 அத்தியாயங்கள் என்னன்னு கேட்டால், அண்ட சராச்சரத்தையும் கொண்டு ஒவ்வொரு உயிர்களுக்கும் அதற்கேற்ற கர்ம பலன் என்று கூறப்படுகின்ற விஷயங்களை தந்து கொண்டு கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும் உணவிட்டு அனைத்தையும் காப்பாற்றி ஆக்கி காத்து அழிக்கின்ற அந்த பரம்பொருள் தத்துவத்தையும் அந்த பரம்பொருளினால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த உலகத்தையும் பற்றி ஆராய்கிறது. 2வது 6 அத்தியாயம். அப்போது மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய தத்துவம் என்கின்ற இந்த 2 வார்த்தைகள், தொம் முதல்ல பார்க்கப்படுகிறது, அவ்வளோதான். தொம் என்றால் நீ, நீ என்பது நான். தத் என்றால் அது, அது என்பது இந்த உலகத்தை ஆளுகின்ற இறைவனை குறிக்கிறது. இந்த 2க்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை, இதைத்தான் அந்த அசி என்கின்ற பதமானது குறிப்பிடுகிறது. அந்த அசி என்றால் இருக்கிறாய். இருக்கிறாய் என்றால் எதுவாக இருக்கிறாய்? நான் இப்பொழுது மனிதனாக இருக்கிறேன். நீ என்னவாப்பா இருக்க அப்படின்னா, நான் மனுஷனாக இருக்கேன். நீ மனுஷனாக இருக்கிற, ஆனால் தூங்கும்போது அந்த மனிதத்தன்மை உனக்கு இருக்கிறதான்னு கேட்டால் மொழி போனோம். அது மனிதத்தன்மை ஏன் இல்லை இருக்கிறதே அப்படின்னா, நீயே இல்லை, உனக்கு மனுஷத்தன்மை எப்படி இருக்கும்? ஒரு விலங்கினுடைய தூக்கத்திற்கும் உன்னுடைய தூக்கத்திற்கும் என்ன வித்தியாசம்? ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்ன? அந்த தூக்கத்தினுடைய அனுபவத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்ன? ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்போ அதனுடைய பசிக்கும் உன்னுடைய பசிக்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்ன? பசி, தாகம், உறக்கம் இவைகள்லாம் காமனாக தான் இருக்கிறது. பிறகு வேற என்ன வேறுபடுகிறதுன்னு கேட்டால் ஒன்றும் வேறுபடலை. அவைகளுக்கும் பாசம், பந்தம் இவைகள்லாம் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. என்ன விஷயம்னு கேட்டால், இது நம்மால் யோசிக்க முடிகிறது. ஏன் நான் இப்படி அவஸ்தை உருகிறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய அளவு தகுதி படைத்தவர்களாக நம்ம இருக்கிறோம். அதனால தான் இதை படிக்கிறோம். ஆக இந்த ஸ்லோகங்கள் எதை கொடுக்கின்றனன்னு கேட்டால், அடிமைத்தனமாக அமைந்திருக்கின்ற இந்த வாழ்க்கையிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்வது எப்படிங்கிறதுக்கு வழிமுறையை சொல்லுகின்றன. அப்போ என்னத்துக்காக இந்த கர்மயோகத்தை பண்ணணும்? நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்கேன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் மிகவும் சூக்ஷ்மமான நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மெடிசன்ஸ், மாத்திரைகள் போன்றது, மருந்தை போன்றது. அதனால தான் கர்மயோகத்திற்கு 5 விதமான நிபந்தனைகளை கொடுத்தது. பிறகு கர்மமானது எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதை நம்ம கர்மம்னு சொல்கிறோன்னா ஸ்வதர்மத்தைன்னு சொல்லிடு. அதைத்தான் 30வது ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு பிறகு இந்த ஞானத்தில், இதற்கு மேல் நான் சொல்ல வருகின்ற இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த ஞானத்தில் ஒருவனுக்கு ஸ்ரத்தை இருக்குமாகில் அவன் உண்மையிலேயே மேலான கத்தியை அடைகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெளிந்த ஸ்ரத்தை கொண்டவர்கள் அடைகின்ற நிலையையும் விளக்கிவிட்டு, பிறகு ஸ்ரத்தையற்றவர்கள் எப்படி கீழான
பாதாள லோகத்திற்கு செல்வார்கள், கீழான பிறவியை அடைவார்கள் என்பதையும் சொல்லிவிட்டு, அடிமைத்தனம் ஏன் ஏற்படுகிறதுன்னு கேட்டால், என்னுடைய வெறுப்பை நான் பெரிதாக மதிக்கும் பொழுது எனக்கு ஏற்படுகிறது. அதனால தான் இந்த இந்திரியங்களும் வெறுப்புகளும் ஒதுக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவமானது மடைமாற்றப்பட வேண்டும். எதை நோக்கி மடைமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றால், தர்மத்தை நோக்கி மடைமாற்றம் செய்யப்பட வேண்டும். இந்த தர்மம்னு சொன்ன உடனே அது ஒரு காமன் வார்த்தை. தர்மம் என்றால் செயல் வடிவில் நாம் செய்கின்ற செயல்களுக்கு தர்மம்னு பேர். அதனால தான் தர்ம காரியம்னு சொல்கிறேன். நான் நிறைய தடவை விளக்கம் கொடுத்திருக்கின்றேன். இருந்தாலும் இந்த இடத்துல சுருக்கமாக ஒரு விளக்கத்தை கொடுத்துறேன். தர்மம் என்றால் என்ன? நாம் செய்கின்ற நன்மையை மட்டுமே எனக்கும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் இந்த அண்டச்சராச்சரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் இன்று கழித்து என்றும் நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய செயல் ஒன்று இருக்குமாகில், அப்படிப்பட்ட செயலை நான் செய்யும் பொழுது அது தர்மம் என்று கூறப்படுகிறது. முடியுமா என்ன? ஒரு மனிதனுடைய புத்தியில் நான் இன்னைக்கு பண்ணினது ஒரு 50 வருஷம் கழித்து அதை தவறுன்னு சொல்லிடுவேன். சுதந்திரம் வாங்கினது நல்லதா தவறா அப்படின்னு கேட்டால், சுதந்திரம் வாங்கினது நல்லது தான். ஆனால் அதற்கப்புறம் அமைக்கப்பட்ட அந்த சமாச்சாரங்கள்லாம் ஒரு 10 வருடம் கழித்து அதை மாற்றி 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 நம்ம பண்ணிக்கொண்டே இருக்கலையா? மனுஷனுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கிறது, ஆனால் ஃபார்சைட் இல்லை. தொலைநோக்கு பார்வை என்பது குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் அவனுக்கு தெரியாது. இப்போ நமக்கு ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு மொபைல் இருந்ததுன்னு வரப்போகிறதுன்னு தெரியுமா என்ன? மொபைல்னு ஒன்று வரப்போகிறது. எல்லா உலகமும் கைக்குள்ளேயே அடங்க போகிறது. அந்த கைக்குள்ளே அடங்கிய உலகத்துக்குள்ளே நம்ம அடங்க போகின்றோம் அப்படின்னு நமக்கு தெரியுமா என்ன? தெரியாது இல்லையா? அதுதான் உலகம். அது நீ அப்டேட் பண்ணுறையோ இல்லையோ, அது அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதனால் நாம் எடுக்கிற முடிவு மாறிக்கொண்டே இருக்கும். அப்படின்னா எந்த மாதிரியான கர்மத்தை செய்கிறதுன்னு கேட்டால், அப்பப்போ நம்ம சர்வைவலுக்காக வாழ்ந்து ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்காக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருடாப்பா சாமி அப்படிங்கிறது இல்லை வாழ்க்கை. வாழ்க்கை என்பது தெளிவான சிந்தனையுடன் இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையினுடைய அடிமையாக அல்லாமல் சுதந்திர புருஷனாக தெளிவாக எஜமானனாக இருந்து கர்மத்தை ஆற்றுவது. அதனால தான் இந்த தர்மம் என்பதில் ஸ்வதர்மம்னு இன்னொரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் உள்நோக்கி போய் நாம் கவனிக்கும் பொழுது, ஸ்வதர்மம், அந்த தர்மம் என்பது எல்லாருக்கும் ஒன்றாக இருக்க முடியாது. இப்போ ஒருத்தர் டிராஃபிக் போலீஸாக இருக்கிறார். அவருக்கு என்ன கடமை? அவர் அந்த ஒரு ஜங்ஷனில் நின்றுட்டுருப்பார். அந்த நின்றுட்டு இருக்கும்போது வரக்கூடிய வண்டிகள், வாகனங்கள் இவைகள் எல்லாம் அவர் யார் வருகிறார்கள் யார் வரலைன்னு பார்க்கக்கூடாது. அந்த வண்டி தவறாக போகிறதா சரியாக போகிறதா. ஆனால் போலீஸுக்கு என்ன சமாச்சாரம்? அந்த வண்டியில் உட்கார்ந்துருக்கிறவன் என்ன பண்ணுறாங்கிறது. அப்போ டிராஃபிக் போலீஸுக்கும் இவருக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், டிராஃபிக் போலீஸ் வாகனங்களை சீர்படுத்த வேண்டும். 2 பேரும் பண்ணுறது ஒரே தர்மம் தான், மக்களுக்காக நன்மை செய்பவர்கள் தான். ஆனால் ஒரு போலீஸுக்கு இருக்கக்கூடிய, டிராஃபிக் போலீஸுக்கு இருக்கக்கூடிய அந்த தர்மம் வேறுபடுகிறதா இல்லையா? அந்த மாதிரி உலக நன்மைக்குத்தான் அத்தனை பேரும் வேலை செய்ய வேண்டும். அதுதான் கர்மயோகம். அந்த 5 விதமான நிபந்தனைகள்லாம் கூறப்பட்டது. அதாவது பகவானிடத்தில் சரணடைந்து பிறகு என்ன, அவனையே குறிக்கோளாக கொண்டு பரபரப்பு இன்றி அமைதியான மனதுடன் பேராசை இல்லாமல் பற்று நீங்கி சுதந்திர புருஷனாக செய்யணும்னு சொல்லியாச்சு இல்லையா? என்னத்தையாவது எடுத்து செய்ய வேண்டியதானே? தர்மம்னு சொல்லி எதெல்லாம் சொல்லியிருக்கோ அத்தனை பண்ண வேண்டியதானேன்னா இல்லை. உன்னுடைய இயல்புன்னு ஒன்று இருக்கு. நீ சுறுசுறுப்பா பரபரன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக வெளிமுகத்தன்மை கொண்ட ஒரு மனதாக, சரீரமாக உன்னுடைய ஜீவனானது, உன்னுடைய வாழ்க்கையானது உன்னுடைய இயல்பாக அமைந்திருக்குமாகில் நீ அதற்கேற்ற கர்மத்தை செய்யணும். அப்போது நம்முடைய எக்ஸ்ட்ரோவர்ட்டட்னஸ் அப்படின்னா வெளிமுகப்பட்ட தன்மை. அவர்களால் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார முடியாது. அவர்களுக்கேற்ற கர்மத்தை கொடுக்கணும். ஒரு பப்ளிக் ரிலேட்டடாக ஒரு கர்மத்தை கொடுத்தா அவங்க ஜாலியாக பண்ணுவாங்க. யாருக்கிட்டையும் பேசாமல் அமைதியாக ஒரே இடத்துல இந்த பெட்டி ஏடி வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேஷ் கவுண்டரில் போய் உட்கார வச்சுடுது, கல்லா பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே போய் அமைதியாக உட்கார வச்சுட்டு கம்முன்னு நீ பணத்தை எண்ணப்பா அப்படின்னு சொன்னால் அவர்களால் செய்ய முடியாது. அவர்களுக்கு பல இடத்துக்கு போகணும், பல பேரோட பேசணும். அவர்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சமாச்சாரம் வேணும். அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் தானே கொடுக்க வேண்டும். அப்போது தர்மம் என்பது அனைத்துமே நல்ல காரியமாக இருந்தாலும் அவரவர்களுடைய இயல்புக்கு ஏற்றவாறு
அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வதர்மத்தினுடைய தொடக்கம். ஏன் அப்படின்னா அப்போ தான் அவருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. இல்லைன்னா அவர்களுடைய ஆரோக்கியமே கெட்டுப்போயிடும். தன்னுடைய இயல்புக்கேற்ற தொழிலை அவர்கள் செய்யவில்லை என்றால், கர்மத்தை செய்யவில்லை என்றால் அவர்களுடைய ஆரோக்கியமே கெட்டுப்போயிடும். அதனால தான் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் வருது, ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. என்ன கேட்டால், ஒரு தலைவனாக, நாட்டினுடைய தலைவனாக இருக்க வேண்டிய, தலைவன்னா யார்? பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், அல்லது பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், அல்லது மந்திரியாக இருக்கலாம், அல்லது ஐஏஎஸ் கேடராக இருக்கலாம். ஆனால் ஒரு தலைமை பண்பு, ஒரு தலைமைனாக்க அரசியலை பற்றி, நாட்டினுடைய நடப்புகளை பற்றி தெரிந்திருந்தால்தான் அவர் அரசியலமைப்பு சட்டத்தை ஒழுங்காக வழிநடத்துவார். அதனால தான் அரசன் என்பவனுடைய அந்த அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுகின்ற தன்மையானது எவ்வளோ விஷயமாக ஒரு சிறந்ததாக சிலாகிக்கப்படுகிறது. கதை எழுதுகிறவர் ஒரு பதவியில் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டால், கதையை மாற்றி எழுதுகிற மாதிரி அந்த நாட்டினுடைய தலைவிதியை அவருக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொண்டே இருப்பார். அரசன் என்பவன் தர்மம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த தர்மத்தின் வழியில் நாட்டு மக்களை கொண்டு செலுத்த வேண்டுமே ஒழிய, கதையாசிரியர் அரசனாக ஆனால் என்ன ஆகிடும்? அதுதான் நடந்துகிட்டு இருந்தது ரொம்ப காலமாக, அதுவே நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் தலைவன், அரசன் என்றால் அவனுக்குண்டான சுதர்மம் வேறு. அவன் நாட்டு மக்களினுடைய மனதையும், அவர்களுடைய வாழ்க்கை முறையையும், அவர்களுக்குண்டான வருமானத்தையும், அவர்களுடைய செழிப்பையும் மனதில் கொண்டு, தர்மத்தையும் கருத்தில் கொண்டு செயலாற்ற வேண்டும். ஆக ஒவ்வொருவருடைய சுதர்மமும் வேறானது. அது சுதர்மம் யாருக்கு என்ன சுதர்மம்னு எப்படிப்பா தெரிந்து கொள்ள முடியும்? ஏன்னா பிறக்கின்ற அத்தனை பேருமே என்ன இயல்போட பிறக்கின்றார்கள்னு தெரியலையே. கடந்த ஸ்லோகத்தில் வேற சொல்லிடுச்சு, சத்ருஷம் சேஷ்டத்தே சொத்யாகா பிரகிருத்தேர் ஞானவானபி அப்படின்னு சொல்லிடுச்சு. இவன் ஞானியாக மாறினாலும் கூட இயல்பு விடுறதில்லப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரகிருதியாக, நம்ம ஊரில் சொல்கிறதே உண்டு, இந்த பாரு வருது பாரு பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க. பிரகிருத்தின்னா அது ஒரு தனி செட்டப்புன்னு அர்த்தம், அது தனி ஒரு கட்டமைப்புன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொருவரும் ஒரு தனி கட்டமைப்பு, ஒவ்வொருவரும் தன்னுடைய இயல்பில் லயமாகி இருக்கும் பொழுது எத்தனை இயல்பப்பா கண்டுபிடிக்கிறதுன்னா, சாஸ்திரம் சொல்லுகிறது, குழம்பாதே, இருக்கிற இயல்புகளை 4ஆக பிரித்து விடலாம். அந்த வார்த்தைகள் ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தைகள், ரொம்பவும் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளாக புரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகள். என்னது? பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ரர்கள். இவைகள் குழப்பத்திற்காக உண்டாகப்பட்டதோ, அல்லது பிறரை அடிமைப்படுத்துவதற்காக உண்டாக்கப்பட்டதோ, தன்னை உயர்ந்தவனாகவோ தாழ்ந்தவனாகவோ நினைப்பதற்காகவோ, அல்லது மற்றவர்களை அதிகாரம் செய்வதற்காகவோ உண்டாக்கப்பட்டது அல்ல. என்னுடைய வாழ்க்கையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. என்னுடைய வாழ்க்கையை நான் சீராக அமைத்து கொண்டு, என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை, நிறைநிலையை நான் தவறாமல் அடைவதற்காக உண்டாக்கப்பட்ட டிவிஷன்ஸ். இதை தவறாக புரிந்து கொண்டு அதையும் கவர்மெண்ட்டோட சேர்ந்து கன்ஃபியூஷன் ஆக்கி கொண்டு அங்கே தான் குழப்பம் ஏற்படுகிறது. அதனால் இந்த சுதர்மம் என்கின்ற விஷயமானது மிகவும் ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். அதை நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பிலும் பார்ப்போம் என்று கூறி, எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும், சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லட்சுமி கட்டாட்சங்களும் சரஸ்வதியினுடைய பூரண அனுகிரகமும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.